மணிமேகலை குக் கோமாளி விட்டு வெளிவந்ததுக்கு காரணம் பிரியங்கா தான் என்னை ரொம்ப ஓவராக டாமினேட் பண்ணாங்க, என்னை ஆங்கரிங் வேலை சரியாக பண்ண விடலை அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவை பற்றி மணிமேகலை பேசியிருந்தாங்க. ஆனால் பிரியங்கா பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தை வந்து இக்னோர் பண்ணி அவங்க வந்து எந்த ஒரு பதில் சொல்லவே இல்லை. இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோவோ இல்லை இவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயமும் அவங்க பண்ணவே இல்லை. இருந்தாலும் பிரியங்காவை சம்மந்தப்பட்டவங்க அண்ட் குக் கோமாளி பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் அண்ட் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரியங்கா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அப்லோட் பண்ண அந்த யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய், ரக்ஷன், சுனிதா இவங்க கூட பார்த்தீங்கன்னா குக் கோமாளி ஷோவில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு vlog மாதிரி பிரியங்கா பண்ணி அவங்களோட யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த vlogல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோக்கு கனெக்ட் பண்ணி, அதாவது மணிமேகலை சொன்ன விஷயங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பிரியங்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அந்த லிரிக்ஸ் என்னன்னா, இதுவும் கடந்து போகும், அந்த பாட்டை தான் வந்து பிரியங்கா வந்து பாடியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்து போகும், அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும் அப்படின்னு வந்து தான் வந்து அவங்க மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோகமாக இருந்தால் என்ன மாறப்போகுது, நம்ம கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீரில் செடி பூத்திடும் அப்படின்னு வந்து அந்த லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைனை வந்து பாடியிருக்காங்க பிரியங்கா. ஸோ ஒரு விஷயம் நடக்கும்போது சோகமாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சோகமாக இல்லை, அதாவது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, பட் இருந்தாலும் நான் வந்து சோகமாக இல்லை அப்படின்னு தான் வந்து அவங்க மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்தாலும் வாழ்ந்து பார்த்துடலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகாதீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த பிட்டை வந்து பயங்கரமாக எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் அவங்க ஒரு ஸ்டோரியும் போட்டிருக்காங்க. பேக் டு த கிரிண்ட் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்க. பேக் டு த கிரிண்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பிரேக் எடுத்துட்டு பழையபடி என்னோட ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன், என்னோட ஒர்க்கை வந்து பண்ண போகிறேன், என்னோட ரெகுலர் ஒர்க் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குக் கோமாளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஒரு பிரேக் எடுத்திருந்தாங்க, அயர்லாந்து போயிருந்தாங்க, லண்டன், அயர்லாந்து. அண்ட் இப்போ வந்து மறுபடியும் நான் என்னோட ஆங்கரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவும் அதில் வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்த வீடியோ, ஒரு பழைய வீடியோ. அந்த வீடியோவில் என்ன பார்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் லவ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து மீன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.